நீங்கள் இப்படி மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது என்னவென்றால், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதல்ல, நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது. எத்தனை பேர் நீங்க அந்த இடத்துக்கு வரணும் விரும்புறீங்க? ஆசீர்வாதமாய் இருப்பதென்றால், ஒரு வீடு இருக்குங்க, வேலை இருக்குங்க, மனைவி இருக்குங்க, பிள்ளைகள் இருக்குங்க, பேர பிள்ளைகள் இருக்குங்க, நல்லா சாப்பிட்றேன், நல்ல சுகத்தோடு இருக்கேன், ஆண்டவருக்கு நன்றி. இது என்ன சொல்லுங்க? ஆசீர்வாதமாக இருப்பது. ஆனால் வசனம் வருது, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு அல்ல, தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான். இப்போ அவனுடைய எல்லைகள் பெரிதாகிறது. அவன் ஒரு தலைமுறைக்கு அல்ல, அவன் அடுத்த தலைமுறைக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறான். அதுதான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவது. அது வீட்டிலிருந்து ஆரம்பிக்கட்டும், குடும்பங்களிலிருந்து ஆரம்பிக்கட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க, யோசேப்பு ஒரு கனிதரும் திராட்சை செடி? எங்கெல்லாம் கனிகள் என்ற வார்த்தை வருகிறதோ அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை. யோசேப்பு அவனுக்கு மட்டும் ஆசீர்வாதமா இருந்தான்னா, அவங்க அப்பா சொல்லுவாரு, 13 பிள்ளைகள்ல சொல்லுங்க, யோசேப்பு மட்டும்தான் ஸ்பெஷல், அவன் தான் கனிதரோ திராட்சை செடி. ஏன்னா அவன் அவங்க அப்பாவுக்கே ஆசீர்வாதமா இருந்தான். 12 சகோதரர்களும் சொல்லுவார்கள், சொல்லுங்க 13ல, ஆமா, ஒரு சகோதரியை சேர்த்து 12 பேரும் சொல்லுவார்கள், யோசேப்பு அவன் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, அவன் எங்களுக்கும் அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். அடுத்த சந்ததி சொன்னுச்சு, ஆமா, யோசேப்பு இருக்க போய் நாங்க நல்ல கோசை நாட்டில தேசத்தின் கொழுமையை சாப்பிடுகிறோம். காரணம் அந்த யோசேப்பு. போத்திபார் சொல்லுவாரு, சொல்லுங்க, அந்த யோசேப்பினால எங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தா. எகிப்து முழுவதும் சொன்னது, முழு உலகமும் சொன்னது, சொல்லுங்க, இந்த யோசேப்பு இருந்ததினால் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவது. இது எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது?